நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வரும், தொழில நல்ல எக்ஸ்பென்ஷன் வரும், நல்ல டெவலப்மெண்ட் அப்படின்றது வரும். ஆன் தி ஹோல் சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னே வரும். பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். நடுவுல இந்த 45 நாள்ல கொஞ்சம் இம்பேலன்சஸ் இருக்குங்க. பொதுவாவே விருச்சிகம் இம்பேலன்சஸ் இல்லாம விருச்சிகம் கிடையாது. மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாம விருச்சிகம் கிடையாது. காதல் தோல்வி இல்லாம விருச்சிகம் கிடையாது. ஏமாற்றம் இல்லாத விருச்சிகம் கிடையாது. நோய்வாய்ப்படாத விருச்சிகம் கிடையாது. ஆனா இது அத்தனையும் விருச்சிகத்துக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் விருச்சிகம் பீக்ல போகும். இதெல்லாம் இல்லைன்னா விருச்சிகம் கம்முன்னு இருக்கும். புரியுதுங்களா? விருச்சிகம் இந்த ஒரு 45 நாள் அரசாங்கம் சார்ந்த ஏதாவது தொழில் நீங்க செய்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஹானஸ்டி அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. விருச்சிகம் எப்பயுமே தீஸ் பீப்புள்ஸ் ஆர் வெரி ஹானஸ்ட். செவ்வாய் ஆதிக்கம் ஹானஸ்டான பர்சனாலிட்டிஸ் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் சொல்றேன். அதுல கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து விருச்சிகம் எங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க, ஹெல்த்ல கொஞ்சம் காஷியஸா இருங்க. ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் தான், பட் பியாண்ட் தட் நல்லா சாப்பிடுங்க. டைம் ஒரு டைம் அலாட் பண்ணிக்கோங்க. டைம் டு ஈட், டைம் டு ஸ்லீப், டைம் டு ஒர்க் அப்படின்ற மாதிரி அலாட் பண்ணி செய்யுங்க.